ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் ட்ராவல் ட்ரெக்கர் சேனல். நான் உங்கள் பிரசன்னா. ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக பத்திரமா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா சென்ட்ரல் ஸ்டேஷனில் தான் இருக்கோம். ஸோ இந்த ஒரு லொக்கேஷனை பாருங்களேன், ஏதோ ஒரு லாக்டவுன் பீரியடில் இருக்க மாதிரி எந்த ஒரு க்ரௌடுமே இல்லாமல் யாருமே இல்லை. நான் ஒருத்தன், முன்னாடி 2 பேர் வந்துட்டுருக்காங்க, முன்னாடி ஒருத்தர் போனார், அவ்வளோதான். இந்த டைமில் அது எவ்வளோ க்ரௌடு போகும் தெரியுமா? ஸோ அந்தளவுக்கு இது பிஸியாக இருக்கிற ஒரு சப்வே. ஸோ நம்ம இப்படி ஊருக்கு கிளம்பிட்டோம். கடைசி நேரத்தில் நம்ம டிக்கெட் போட்டிருக்கோம். நம்ம எந்த ட்ரெயினில் டிக்கெட் போட்டிருக்கிறோம்னா ஏற்காடு எக்ஸ்பிரஸ் தான் டிக்கெட் போட்டிருக்கோம். நம்மளுக்கு அந்த நம்மளுக்கு 9 மணி, சாரி நம்மளுக்கு ஏற்காடு எக்ஸ்பிரஸ் 11 மணிக்கு. ஸோ கடைசி டைமில் போட்டங்காட்டி எனக்கு வெயிட்டிங் லிஸ்ட் தான் இருந்துச்சு. அது ஒரு பெரிய கதை, நாங்கள் போயிட்டு சொல்கிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி டேட்டு 19. ஸோ இன்னும் ஒரு தீபாவளிக்கு சரியா ஒரே நாள் விடிஞ்சால் தீபாவளி. ஸோ சென்ட்ரலோட க்ரௌடு சுச்சுவேஷன் இவ்வளோ தான். ஸோ ஓரளவுக்கு தான் இருக்குது. முக்கால்வாசி காலி ஆகிடுச்சு போல். ஓரளவுக்கு தான் க்ரௌட் இருக்குது. உள்ளுக்குள்ளே பிளாட்ஃபார்மில் போய் பார்த்துட்டேன்னு சொல்கிறேன். இப்போ நான் 10-11 தான் இருக்கேன், அந்த பிளாட்ஃபார்ம் தான் இருக்கேன். ஸோ கூட்டம் பார்த்தீங்கன்னா க்ரௌடு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நம்மளுக்கு நம்மளோட ட்ரெயின் 11 எப்பவுமே 10-11 தான் போடுவாங்க. ஸோ இன்றைக்கின்னு பார்த்து 4வது பிளாட்ஃபார்மில் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம 4க்கு போகணும். நாங்கள் போயிட்டு பேக்கெல்லாம் வச்சுட்டு அப்புறமா உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறோம். ஓகே, கூட்டம்லாம் அந்தளவுக்கு இல்லை போல், நார்மலாக தான் இருக்குது. முக்கால்வாசி எல்லாம் காலியாக இருக்கும், எல்லோரும் கிளம்பியிருப்பாங்க. ஸோ கடைசியாக போகிறவங்க மட்டும்தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 4ல் நின்றுட்டுருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 10:34 தான் ஆகுது. இன்னும் ஒரு 25 நிமிஷம் நம்மளுக்கு டைம் இருக்குது. நாம் இன்றைக்கி போகிறது ஏற்காடு எக்ஸ்பிரஸ். ஏற்காடு எக்ஸ்பிரஸ்ன்னு போட்டிருக்கு, ஆனால் ஏற்காடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஈரோடு டு சென்னையும், சென்னை டு ஈரோடு ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஈரோட்லேருந்து வரும்போது 2265 சென்னையிலேருந்து போகும்போது 2269 வண்டி ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ வண்டிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கூட்டம்லாம் இல்லை. வழக்கத்துக்கு மாறாக கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. எப்பவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஆக்சுவலி நம்ம இந்த கடைசியாக வந்துட்டோம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கூட்டமாகவே இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. லைக் அந்த போன இயரை விட இந்த இயர் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது ஒரு ஸ்லீப்பர், எனக்கு தெரிஞ்சு இது பால் அடைந்த ஸ்லீப்பராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது என்னது? ஆமாம், SC1. ஸோ இந்த ஸ்லீப்பரை பொறுத்த அளவுக்கு லைக் SC மீன்ஸ் ஸ்லீப்பர் எக்ஸ்ட்ரா கோச்சுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ வாங்க போய் பேக் வச்சு வரேன். ஸோ ஏற்காடு எக்ஸ்பிரஸ் சென்னை எம்ஜிஆர்லேருந்து போகிறது. இது இன்னைக்கு வேப் 4 தான் ஈரோடு இழுக்குது. வீடினா ஈரோடு தான் இன்றைக்கி இழுக்குது. உங்களோட ட்ரெயின் டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 11 மணிக்கு எடுப்பாங்க. பட் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப அந்த ஹைப்பு கொடுத்த அளவுக்கு இந்த வருஷம் எதுவுமே இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு கூட்டமும் இல்லை. லைக் பஸ்ஸில் ரோடு பார்த்தாலும் உங்களுக்கு பை ரோடு உங்களுக்கு அவ்வளோக்கா டிராஃபிக் இல்லாத மாதிரி தான் நியூஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதாவது ஃபஸ்ட்டு 2 நாள் தான் டிராஃபிக் இருந்துச்சு, மற்ற நாளாக டிராஃபிக் இல்லை. பட் ஈவன்தோ என் தங்கச்சிக்கெலாம் நல்லா திட்டி அனுப்பிச்சேன், இன்றைக்கி நீ போகிற அவ்வளோதான், மாட்டிட்ட, அவ்வளோ டிராஃபிக், அவ்வளோ கூட்டமாக இருக்கும், ஸோ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்லாம் கேட்டுட்டு இருந்தேன். பட் நான் பார்த்துக்கிறேன் போய் ஏதோ ஏறி போயிட்டா. பட் அவள் போகும்போது ஒரு 2 கூட்டம், அவள் போன அன்றைக்கி அந்த ஏற்காடே கூட்டமாக தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அது கூட்டம் இல்லை. சீரியஸாக அவ்வளோ காலியாக இருக்குது, அன்ரிசர்வே காலியாக தான் இருக்குது. ஸோ என்ன எல்லோரும் சென்னையிலே தீபாவளி கொண்டாட பிளான் போட்டாங்கன்னு தெரில. பட் ஈவன் தோ ஆக்சுவலி நான் கடைசியாக டிக்கெட்டை புக் பண்ணேன். நான் நேற்று காலையில் 11 மணி தான் டிக்கெட் புக் பண்ணேன். நான் புக் பண்ணும்போது வெயிட்டிங் லிஸ்ட் 12 இருந்துச்சு. 12 இருந்துச்சு. ஸோ எப்படி நான்லாம் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அதுக்கு முன்னாடி ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்
181 இருந்துச்சு. என்னடா இது சமைச்சு போடுவோம், கிடச்சா ஊருக்கு போவோம், எல்லாம் இங்கே இருந்துக்கலாம், இங்கேயே நம்ம தனியாக தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படி தான் நான் பிளான் இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இன்னைக்கு கால் இருந்துச்சு பார்க்குறேன் RAC 151 அப்படின்னு வந்து மெசேஜை வந்துருச்சு. ஸோ அப்புறம் ஓகே இன்னைக்கு நம்மளுக்கு RACயில் தான் உட்காந்துட்டே தான் போகணும் போல் கடைசி வரைக்கும் நினச்சேன். பட் ஈவினிங்கு மேலே SL SE கோச் 1ன்னு போட்டு சீட் நம்பர் 15 மட்டும் போட்டு நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எனக்கெல்லாம் ஒன்றுமே புரியல, என்னடா SC SL சொல்லி போடுறாங்க அப்படின்னு நான் யோசனைக்கு பண்ணும்போது தான் தெரிஞ்சுது, கடைசியாக தான் தெரியுது அந்த SC வந்து ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு தான் இந்த கோச் விடுவாங்களாம். லைக் என்ன சொல்ல, ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, தீபாவளி இந்த மாதிரி பொங்கல் கிறிஸ்மஸ் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும்போது தான் ஒரு கோச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்களா. ஆக்சுவலி வந்து அதாவது வந்து 13 SL, 3 செகண்ட் கிளாஸு, 4 தேர்ட் கிளாஸு, 1 வந்து ஃபஸ்ட் கிளாஸு செகண்ட் கிளாஸு இங்கெல்லாம் இருக்கும் இந்த ட்ரெயினில். அப்புறம் நார்மல் வந்து கடைசியில் ஒரு கோச்சு, முன்னாடி ஒரு கோச்சு. பட் இதில் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கோச் ஆட் பண்ணி நம்மளுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அதுதான் அந்த ட்ரெயினோட அது இன்னைக்கோட நம்மளோட ஸ்பெஷல். அதில் தான் நம்மளுக்கு இன்றைக்கி சீட் கிடச்சிருக்கு. வாங்க அப்படியே நம்ம அந்த அன்ரிசர்வ் போய் பார்த்துட்டு வருவேன். உங்களுக்கு அப்படியே ஃபுட்டேஜ் கிளிக் காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோலாம் வந்து கூட்டம் இல்லை. ஓகே, நம்ம நாளைக்கு நைட்டு கிளம்பி வந்துடுவோம், போகலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம எழுப்பி போகிறது இந்த வேப் 4 தான், ஈரோடோடது 22261. ஓகே வாங்க போகலாம். ஸோ இதில் அப்படியே பாருங்களே, உங்களுக்கு எல்லாம் காலியாக தான் இருக்கும், முக்கால்வாசி காலியாக தான் இருக்கும். ஸோ பாருங்கள், 2 கோச் இருக்கிறது எல்லாமே காலியாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு நான் அன்ரிசர்வ் பண்ணாமே வந்திருக்கலாம் போல். எல்லாமே காலியாக தான் இருக்குது. அது SL காலியாக தான் இருக்குது, அன்ரிசர்வ் காலியாக தான் இருக்குது. இந்த 2ல் வந்து இன்றைக்கி அவ்வளோ கம்மியெல்லாம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் வாங்க, அவ்வளோதான். நம்ம போய் நம்ம சீட்டில் உட்காந்துட்டு போய் தூங்கலாம், கண்ணி வலிக்குது. ஏன் இவனை நான் தூக்கத்தை கெடுக்கிற ட்ரெயின் சொன்னீங்கன்னா, உங்களுக்கு நைட்டு 11 மணி வரைக்கும் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு இது ஓகே. 11 மணி வரைக்கும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேருந்து போகிறவங்க காலை கரெக்டாக வந்து 6-5 மணிக்கு போயிடும் யூஸ்வலாக போகிறது. இதே நீங்கள் ஈரோட்லேருந்து வரும்போது 9 மணிக்கு வந்துடும், 9 மணிக்கு எடுத்துருவான். 9 மணிக்கு எடுத்துருவோம். என்ன சொன்னோம்னா காலையில் 3:30க்கு வரும். நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க, அப்போ வந்து எழுப்பிடுவாங்க, எல்லாரும் இறங்கி போயிருப்பாங்க, நீங்கள் மட்டும் தான் ட்ரெயினில் படுத்துட்டு இருக்கீங்க. அப்படின்னா நடந்திருக்கு முதல்ல, இப்போலாம் இல்லை, முதல் நடந்திருக்கு. இப்போ வேணா எந்திரிச்சிட்றேன். அட் த சேம் டைம் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயினில் நீங்கள் ஈரோட்டில் சுற்றிக்கிறீங்க எல்லாத்துக்கும் இந்த ட்ரெயின் ரொம்ப ஒரு நைட்டு. ஆமாம், ஈரோடு சுற்றி திருச்செங்கோடு, ஆம்பல் ஜங்ஷனுக்கு திருச்செங்கோடு, பள்ளிப்பாளையம், குமராபாளையம், இந்த சரௌண்டிங் எல்லாமே வந்து ஏற்காடுக்கு ரொம்ப டிமாண்டு. கடைசி நேரத்தில் வீக் டேஸில் நீங்கள் டிக்கெட் எடுக்கிறதுல வண்டி ஃப்ரீயாக தான் போயிட்டு இருக்கோம், நீங்கள் அதில் ட்ராவல் பண்ணலாம். வண்டி வெளியே வந்துருச்சு ட்ராக் விட்டு. அதுக்கு இன்ஜினுக்கு முன்னாடி இருக்கு. ஸோ இன்னைக்கு அந்த ஆரன் சவுண்டு நம்ம நீங்கள் தூக்குற மாதிரி தான். 6 மணி சந்திக்கு நம்ம ட்ரெயினோட இருக்கு, அவங்க இந்த ரெண்டு இருக்கு. எனக்கு சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியல. பட் காலையில் வந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அவ்வளோக்கா மழை பெய்யலை. இப்போ இருக்கிற கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா நல்லா ஆகாக மாதிரி தான், க்ளவுடாக தான் இருக்குது. ஸோ இனிமேல் இல்லை ஏர்லி மார்னிங் இந்த மாதிரி மழை வரலாம். இப்போதைக்கு மழை வரல சென்னையில். ஈரோட்டில் வந்து மதிய வரைக்கும் மழை சொன்னாங்க வீட்டில். போனாலும் தெரியும் மழை இருக்கா இல்லையா.
இந்த லைனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் கடைசி வண்டி. இல்லை, இது ரெண்டு வண்டி இருக்குது. திருவனந்தபுரம் சூப்பர் ஃபாஸ்ட் ஒன்று இருக்குது, அது நார்த்துன்னு வர வண்டி. அது வந்து சைடு போட்டு போயிடும். இதுக்கப்புறம் அலப்புழா எக்ஸ்பிரஸ் ஒன்று இருக்குது. அது வந்து அலப்பி எக்ஸ்பிரஸ் ஒன்று 11:50 வரும். ஆனால் 12 மணி லேட்டாக ஒரு 2 வண்டியுமே அங்கே வர வண்டி தான். ஸோ அதில் ரிஸ்க்கு. அந்த வண்டி நம்பி போடாதீங்க. இந்த வண்டி கடைசி உங்கள் ஈரோடு வரைக்கும் போகிற மாதிரி இருந்தால். இதுக்கப்புறம் உங்கள் வண்டி இல்லை. இதுக்கப்புறம் திருவனந்தபுரம் இருக்குது, அதுவும் நார்த்து வண்டி தான். அது வந்து இதுக்கு முன்னாடியே போயிடுவாங்க. எல்லாருக்கும் காலை வணக்கம், ஹாப்பி தீபாவளி காய்ஸ். வந்தாச்சு. ஆக்சுவலி காவேரியில் வந்து ஒரு 10 நிமிஷம் வண்டி போட்டாங்க, ரெண்டு முன்னாடியே வந்துச்சு. இப்போ காவேரி தாண்டி போயிட்டுருக்கு. லைட்டிங் வாங்க போயிட்டு வீட்டு போக வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஃபைனலி 5:50 வர வேண்டிய வண்டி நான் இறங்கி 5:50 ரோட்டுக்கிட்டே வந்துட்டேன். ஸோ நல்ல ஒரு டைமிங்லாம் வந்துட்டாங்க. அவ்வளோதான், இந்த வீடியோவில் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.